ஐயா, டேனியல் உங்களை பார்க்க வந்திருக்காப்ல. வாழ. வணக்கம். வணக்கம் ஐயா. மொத்தம் 148 கிராமம் நம்ம தொகுதியில இருக்கு. இதுல 14 கிராமத்துக்கு இன்னும் பணம் போய் சேரல. அங்க வாங்க போற ஓட்டு தான் நம்ம செவிக்கிறது முக்கியம். எங்கன பணத்தை கொண்டு போனாலும் வழிப்பறி மாதிரி புடிங்கிட்டு போயிருந்தான் இன்ஸ்பெக்டர். இந்த பதிலெல்லாம் மேலிடத்துல என்னால சொல்ல முடியாதுல்ல. நான் மந்திரி மட்டும் இல்ல, மாவட்ட செயலாளர் நான் தான். மாவட்டத்துக்கே கட்சியில நான் தானல. அதனாலதான் நெல்லையாருன்னு செல்லமா கூப்பிடுதானுவ. அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளிட வேண்டியதானல. அதான் போன வரமே சொதப்பிட்டேன். சரி, ஓம் பாதுகாப்புக்குன்னு கூடவே வச்சுக்கிட்டு சுத்தி வர வேலையை முடிக்கலாம்ல. அதுவும் 2 நாள் முன்னாடி சொதப்பிட்டலாம். அந்த பேப்பையில என்னதான் செய்யணுங்க? அவனை எப்படியாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படில முடியும்? நார்மலான நேரம்னா சடக்குன்னு தூக்கிடலாம். இப்ப தொகுதியில எலெக்ஷனு, பூரா தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல்ல கிடக்கு. ஒரே ஒரு காரணத்தை கொண்டால ஒரு பாரு தூக்குதனா இல்லையான்னு. என்னப்பா இன்னும் என்ன மணிகாரம் அவளை பத்தியா நினைப்பா? எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா சூழிய பாருல, இல்லன்னா சோத்துக்கு பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்கும். பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன், பாத்துக்க. எவன் வீட்டு சொத்தல இது? என்னால உங்க தம்பி தான் சார் இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. நிறுத்துங்க. இவன் போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் அவனுக்கு அடி விடும். போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், அராஜகன் ஒஸ்தி வேலனை வேண்டும் வேண்டும், போலீஸ் அராஜகம்,
ஒஸ்தி உன் போலீஸ் ஜீப்புக்கு இன்னைக்கு தீபாவளியில. கலவரத்துல ஜீப் எரிஞ்சிட்டதால பாவம் ஆட்டோல வந்து இருக்கிறார். ஐயோ, இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளர்னா ஏன் கண்ணு முன்னால ஒரு அப்பாவிய இப்படி போட்டு அடிச்சிருக்கான் இந்த ஆளு. யாரு மேல யாச்சும் எவனாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடு ரோட்ல போட்டு அடிக்க சொல்லி எந்த சட்டத்துல சொல்லி இருக்கு? நியாயம் வேணும் சார், நியாயம் வேணும். அதிகாரத்தை எப்படியா சார் யூஸ் பண்ணது? அதிகாரத்தை நாங்க சரியா யூஸ் பண்ணா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருவோம். பேப்பர்ல படிக்கிறது இல்ல, பிரபல ரவுடி என்கவுண்டர், பிரபல தாதா என்கவுண்டர்னு. அதே பேப்பர்ல நீங்க படிக்கிறது இல்லையா? நடு ரோட்ல போலீஸ்காரன் ஓட ஓட வெட்டி கொலன்னு. இங்க பாருங்க சார், எதுக்கு ஏதோ பேசிட்டு கொஞ்சம் பொறுங்க. அவன் தினமும் ஒருத்தனை போட்டு அடிப்பான், கொல்லுவான். அதெல்லாம் பொறுத்துட்டு போவதுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது சார். இந்த தொகுதியோட கேண்டிடேட். சஸ்பெண்ட் பண்ணுங்க சார் அவனை. அப்படி பண்ணலன்னு வைங்க, பப்ளிக்கு கொந்தளிப்பாங்க, 10 பஸ் கொளுத்துவாங்க, 100 போலீஸ்காரனை வெட்டுவாங்க. எமோஷன் ஆகாதியா? இதையே அப்படி பெருசாக பாக்கிய? இது அவங்க குடும்ப பிரச்சனை, இதை அரசியலாக்காதீங்க. ஐயா, இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஐயா, ஒரு போலீஸ்காரன் என் மவனை அடிச்சிருக்கான். நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். மனசு நொந்து போய் கிடக்கையா. தம்பி டேனியல் இருக்காரு, கமிஷனர் ஐயா நீங்க இருக்கீங்க. எல்லாத்து முன்னாலையும் அந்த அடிச்ச போலீஸ்காரனை என் மவன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, போதும். பிரச்சனை இதோட முடிச்சுக்கிடுவோம். யோ, இதுக்காய வந்தோம்? என்னைய பேசுத நீ? தம்பி நான் என்ன சார், கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன சார் நீங்க? அவர் உங்க உசிரியே காப்பாத்திருக்காரு. போய் வேலு மன்னிப்பு கேட்டுருங்க. மிஸ்டர் மொக்கபாலன், உங்களை நான் அடிச்சது தப்புதான். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டாரல, இப்ப பிரச்சனை முடிஞ்சிட்டுல. ஏம்ல, உனக்கும் எங்களுக்கும் ஒத்து வரலன்னு தானே ஒதுங்கி போய் தனித்தனியா வாழ்ந்துட்டு கிடக்கும். எங்களை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடும்ல. ஏன் பிரச்சனையை கூட்டிக்கிட்டே போத? இந்த நிமிஷத்துல கடவுளை ஒண்ணு வேண்டி கிட்டம்ல. இதான் உன்னை பாக்குறது கடைசி முறையா இருக்கணும். குசுத்தொல்ல தாங்கலையே. என்ன வேலு மறுபடியும்? இது எங்க குடும்ப பிரச்சனை சார். மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டுதான். மன்னிச்சிருங்க மொக்கபாலு. போல போ. தொகுதியோட வெற்றி வேட்பாளரே, இந்தா 100 ரூபா. என்னத்துக்கு? ஆட்டோல போறதுக்கு. நான் எதுக்குல ஆட்டோல போனோம்? டேனியல், டேனியல், நம்ம 2 வண்டி தீபிடிச்சு சீக்கிரம் வா. கலவரத்துல பத்தி எறித நெருப்புக்கு அரசாங்கத்து வண்டி, அரசியல்வாதி வண்டி எல்லாம் வித்தியாசம் தெரியாதுல. கமிஷனர் ஆபீஸ்ல தானே இருக்க. கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பா. கொளுத்து நம்ம எந்த பப்ளிக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துத. அதான் முன்னாடியே சொல்லிருக்கோம்ல, நான் கண்ணாடி மாறினேன். முறைச்சா முறைப்பேன், எரிச்சா எரிச்சிருவோம்ல. ஏய் ஆட்டோ! ஏய் ஏய், லக்கி லக்கி. அட என்னல, வாலே வா. கடமை தவறாத காவல்துறை சேவகா, வா வா. உனக்கு என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஓவரா ரூல்ஸ் எல்லாம் பேசுதியாமே. கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ண தெரியுமால உன்ன? இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ண சொல்லதே உங்க கவர்மெண்ட் தானேயா? என்ன ஏத்து பேசுத? கேட்ட கேள்விக்கு சரியான பதில சொன்னா ஏத்து பேசுறதாயா? இது என்னன்னு தெரியுமால? என்ன 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணதுக்கான ஸ்பெஷல் ஆர்டர்யா. உன்னை எதுக்கு இங்க நான் வர வச்சிருக்கேன்னு தெரியுமால? தெரியுமியா. என்ன இங்க வர வச்சு இந்த ஆர்டர் என் கையில குடுக்குற நேரத்துல என் ஏரியா செக் போஸ்ட தாண்டி பணத்தை கொண்டு போய் பப்ளிக் கிட்ட பட்டுவாடா பண்ணதுக்கு தானே. ஏதாவது இடைஞ்சல் பண்ணா ஈரோக்குள்ளே வந்துடுவேன். சீக்கிரம் வண்டி இல்ல. தோத்து போயிட்டே, அரசியல்வாதிகிட்ட தோத்து போயிட்டே. போல 3 மாசம் நீ சஸ்பெண்ட். அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துரும். உறவு வந்து மாலையை போட்டு மரியாதை நிமித்தமா இந்த மந்திரிய பார்த்துட்டு போய்
டியூட்டில ஜாயின் பண்ணிக்கல. அது நடக்காதியா. ஏம்ல அப்போ நீங்க முன்னாள் மந்திரி அல்ல இருப்பீங்க. என்னல சொல்லுத? என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால பணப்பட்டுவாடா நடக்க போகுது. 18ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. உங்களால அரசியல்ல வளர்க்கப்பட்ட டேனியல் 25,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டான்ற அதிசயம் நடக்க போகுது. போறவு மாவட்டத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதுனால உங்க அமைச்சர் பதவியை வாங்கிட்டு நெல்லையாருன்ற பட்டத்தோட அவன் நடப்பான். வெறும் 512 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச நீங்க அவன் போறத்தால காலப்பாண்டி எம்எல்ஏவா நடப்பீங்க. நடப்பு கணக்க கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியா வரும். நான் போயிட்டு 3 மாசம் கழிச்சு வரேன். யோ நில்லுவே, அந்த ஆர்டரை கொடுவே. விவரமான பாயிண்ட்ல நீ சொன்னது. இப்ப நான் என்னல பண்ணுது? என் சஸ்பெண்ட் ஆர்டரை தூக்கி போடுங்க. அந்த பாக்ஸ் டேனியல் நான் பாத்துக்கிட்டேன். இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். உட்காருங்கயா. எலெக்ஷனும் நடக்கணும், அவனும் செவிக்க கூடாது. நடக்கும், வாரேன். என்னவே இது, கண்ணாடிய புறத்தால மாட்டிருக்க? நாட்டுல முகத்துக்கு நேரா நின்று மோதுதவனை விட முதுகுல குத்துதவன் தான் அதிகமாயிட்டான். அவனோட பாக்கிறதுக்கான 3வது கண்ணி அது. பாரு, இதை இன்சை எல்லாத்துலயும் ஊத்தி கலக்க சொன்னாரு. என்னது இது? வாய் நாத்தடிக்காம இருக்குது, நன்னாரி ஜூஸா இருக்கும். சீக்கிரம் கலைங்க, டைம் ஆகுது. எல்லா பாட்டிலையும் ஊத்தியாச்சா? இன்சு, இந்த காலத்துல சரக்குன்னு கேட்டாலே சரஸ்வதி சபதம் படத்துல வர சாவித்திரி மாதிரி டக்குன்னு மறைஞ்சிடறானுங்க. ஆனா கேட்காமலே பல புல்லுகளை வாங்கி கொடுத்து அப்படியே எங்களை ஆனந்தத்துல ஆழ்த்திட்டீங்க. அப்புறம் நன்னாரி ஜூஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கட்டிங் போடவா லாட்ஜ் போடவா? அதெல்லாம் நமக்கு இல்ல. கை கேட்டினது லிவர் கட்டாம போச்சு. இதனுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றத மட்டும் செய், கருத்தை கண்ணால பாக்கலாம். உங்க கூட வந்ததுக்கு வேர்க்கல்ல தான் மிச்சம். 102 சரகலத்துக்குள்ள வாங்க. யோ மாசனமூர்த்தி வா, நீதான் நீ சைட் டிஷ். மை டியர் குடிமக்களே, கோட்டருக்கு வழி இல்லாமல் கட்டிங்காக கூட்டணி வைத்துக் கொள்ளும் இந்திய குடிமான்களே, மழைய காரணம் காமிச்சு ரம் அடிக்கும் நண்பர்களே, வெயில காரணம் காமிச்சு பீர் அடிக்கும் தோழர்களே, ஒரே ஒரு வாட்டர் பாக்கெட்ல ஒரு கோட்டர் அடிச்சு தமிழ்நாட்டுல தண்ணீர் பஞ்சம் வராம காக்கும் தன்மான சிங்கங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி என்னன்னா, இன்னைக்கு ஐயா மாசானமூர்த்தியோட பிறந்த நாளை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் இலவச சரகு பந்தல். இந்தாங்க, ஊத்த 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 ஊத்த. எனக்கு பிறந்த நாளா? இது இன்சோடைய ஆர்டர். இதை நீ மீறினா தோலுக்கும் காலுக்கும் நடுவுல டிஷ்யூ. எனக்கு தான் பிறந்த நாள். டேய் டேய் டேய், ஐயோ போயிட்டு வலிக்கிறேன். இன்சே, அதுல என்ன கலக்க சொன்னீங்க? ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். விழட்டும்ல சார், அங்க எல்லாரும் வாந்தி எடுக்கிறாங்க சார். எடுக்கட்டும்ல சார், எல்லாரும் வயிற்றுல துடிக்கிறானுங்க சார். டேய் பஃபூன் வாயா, உனக்கு சர கடைகள்ன்ற கான்ல அடுத்தும் வேதனை எவ்வளவு சந்தோஷமா சொல்றான் பாத்தியா? இன்சே, உள்ள துடிக்கிறானுங்களா? ஆம்புலன்ஸுக்கு போன போடு, அது வந்தது அவனுங்களை அள்ளி அதுல போடு. சார், அதுல என்னத்த சார் கலக்க சொன்னீங்க? விஷம். பேசுமா? ஐயோ அம்மா, பறக்க வெட்டி ஒன்னு எடுத்து குடிச்சியா? தூக்கு தூக்கு. எதுக்கு சார் இந்த விஷ பறிச்ச? நாம பாஸ் ஆகத்தான். இந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட ஒயின் ஷாப்ல மது அருந்தினவங்கல மொத்தம் 12 பேர் கடுமையான வயிற்று வலி வாந்தின ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற டாக்டர் பலராமன் உயிருக்கு எந்த ஆபத்திலையும் சொல்லியிருக்காரு. போலீஸ் இதுக்கு என்ன காரணம்னா அவங்க குடிச்ச பாட்டில்களை கைப்பற்றி விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கான பின்னணியும் இதுக்கு காரணமானவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவாங்கன்னு நாம நம்புறோம். சீக்கிரம் டிவிக்காக சுதா.